ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். டைம் கிடைக்கும் போது அப்பப்போ எடுத்த விலாக் தான் ஒன்றா சேர்த்து இப்போ ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பம் வந்து நிறைய மாவு இருந்ததா, இவ்வளோ மாவு எனக்கு தேவைப்படாதுன்னு பாதி மாவை வந்து நான் எடுத்துக்கிறேன். பாதி மாவை அப்படியே வச்சுட்டா இன்னொரு நாளைக்கு பணியாரமாக இல்லை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. வெள்ளைப்பாகு ரெடிமேடாக வச்சுருக்கிறதுனால அதில் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றி டக்குன்னு வந்து ரெடி பண்ணியாச்சு. பால் புழிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக எடுக்கிற அந்த மூணாவது பால் இருக்கு இல்லையா, தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஆப்பம் வந்து ஊற்றிட வேண்டியதான். சூப்பராக வந்து வரும் இந்த ஆப்பம். இந்த ஆப்ப மாவு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், இல்லைன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்பம் எப்பவும் போல் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து வரும். நான் வந்து ஆப்பம் வந்து எப்போயாவது ஊற்றுறதுங்கிறதுனால தான் இந்த நான்ஸ்டிக் கல் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு கல்யாணத்துக்காக வச்சது. அது வந்து யூஸ் பண்ணாமே தான் இருந்தது. அதனால் இதில் வந்து ஆப்பம் வந்து ரொம்ப ரேராக போடுறதுனால நான் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சுற்றி நல்லா மொறு நடுவில் நல்லா ஸ்பாஞ்சாக அப்படி சூப்பராக இருக்கும் ஆப்பம். இதே மெத்தடில் அந்த தேங்காய் பாலுக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இந்த புளி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கிட்ட இருக்கும். எனக்கு ஏற்கனவே பழைய புளி இருந்ததுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது அப்படியே தான் இருந்தது. சரி அந்த புளியை ஓப்பன் பண்ணி கூட நான் பார்க்கல அது எப்படி இருக்குது என்னென்னு. இன்றைக்கி வந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கையில் தான் அதில் கொஞ்சம் நார் ஓடு எல்லாமே இருந்தது. சரி டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த புளியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த நார் ஓடு கொஞ்சம் புளியங்கொட்டை இதெல்லாம் வந்து இருக்கும். அது அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய அந்த புளியங்கொட்டையிலேருந்து புழு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் அப்படியே எடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி புளியில் உள்ள நார், அதுக்கப்புறம் இந்த ஓடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பாட்டி கேட்டுகிட்டே ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து 1 கிலோ புளி. எனக்கு வந்து புளி வந்து நிறைய ஆகாது. அதாவது வருஷத்துக்கு சில பேர் வாங்கி வைப்பாங்க இல்லையா, எனக்கு வருஷத்துக்கே 1 கிலோ அளவு கூட வரும். அந்த அளவுக்கு தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். இந்த நார் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ நார் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த நாரை தூக்கி போட்டுறாமல் நம்ம பூஜை பாத்திரம்லாம் விளக்குவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது அப்படியே ஒரு கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியை வந்து அப்படியே வந்து நம்ம போட்டு வைக்காமல் நம்மளுக்கு குழம்புக்கோ ரசத்துக்கோ என்னென்ன சைஸ் வந்து நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு வந்து அப்படியே சின்னதாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். இது விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை தொட்டு நம்ம உருட்டி வச்சிட்டோம்னாக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். என்கிட்ட விளக்கெண்ணெய்லாம் இல்லை, அதனால் சும்மாவே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு தேவையான சைஸில் நான் வந்து அந்த புளியை எப்படிலாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு அதிகம்தான். ஒரு டைம் குழம்பு வைக்கிறதுக்கே அதில் பாதி தான் நான் வைப்பேன். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாடியில் இல்லைன்னா பிளாஸ்டிக்கில், இது 2ல் தான் வைக்கணும். கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஜாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். அடியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச அந்த புளியை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டு வைக்காமல் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு வைக்கும் போது அப்படியே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரசத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸு, குழம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸில் நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். அப்பப்போ ஒவ்வொரு லேயர்லையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வந்து உருட்டி அதை எடுத்து வச்சுட்டேன். மீஷோவில் வந்து 2 பெட்ஷீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போ தான் ரிசீவ் ஆகியிருந்தது. இது கிட்டத்தட்ட வாங்கி 1 மந்த்துக்கிட்ட ஆக போகுது. நான் வந்து இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து இப்போ தான் நான் உங்களுக்கு அப்லோடே பண்ணுறேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பெட்ஷீட் ஆர்டர் போட்டிருக்கேன். ரொம்ப ஹை குவாலிட்டிலலாம் நான் வந்து போட மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப ரேட்டுக்கும் நான் வந்து வாங்க மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு உழைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது பியூர் காட்டனாக இருக்கணும், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மீஷோவில் தான் நான் வந்து போட்டிருந்தேன். மீஷோவில் இதை பார்க்கையில் எனக்கு டிசைன் பிடிச்சிருந்தது. ஆனால் கலர் வந்து அதில் மைல்டாக இருந்தது. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு வந்து பிடிக்கலை. மற்றபடி கிளாத்தெல்லாம்
தான் ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345 நினைக்கிறேன். ஆமாம், 345. இன்னொன்று வாங்கியிருக்கேன் இல்லையா, அது வந்து 355. அந்த எப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 400க்குள்ளே தான். அதனால தான் நான் இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்து திக்காக இருக்குது, அழுத்தமாக இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் லேசான கிளாத்து தான், ஆனால் நல்ல காட்டன் கிளாத். 2 பில்லோ கவரோட சேர்ந்து வந்துடும். எனக்கு வந்து 2 பெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு மீஷோட அந்த கோடு கொடுக்குறேன், கீழே செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா. 2மே கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பெட்ஷீட்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி கிராஸ் கோடு, செக்குடு இந்த மாதிரி வர்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிளாத் வைஸ் ஓகே, எனக்கு இந்த காசுக்கு இது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2மே நல்லா பிரித்து பார்த்தேன். சைஸுமே நான் போட்டிருந்த சைஸ் தான் வந்திருந்தது. இதில் கிங் சைஸு, குயின் சைஸு, டபுள் சைஸு எல்லாமே வந்து கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து டபுள் சைஸ் தான் வந்து போட்டிருந்தேன். இதை வந்து பெட்டில் விரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2மே நான் விரித்து காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து கொஞ்சம் நார்மலாக உள்ள கிளாத் தான், அதை தான் வந்து விரிச்சிட்டு இருந்தேன். இது கிளாத்துமே நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, பியூர் காட்டனாகவும் இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கலர் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பிரைட் கலரை விட கொஞ்சம் மைல்டான கலர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஒயிட்டு தான் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற டிக்கெட்டுகளுக்கு வந்து ஒயிட்டை போட்டோம் அப்படின்னா அது நம்ம தான் டெய்லி துவைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒயிட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒயிட்டு, பிங்க்கு இந்த மாதிரி மைல்டாக உள்ள கலர் இருக்குல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். 2மே விரித்து பார்த்தேன். 2மே நல்லா தான் இருந்தது. சரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். 2ம் சேர்த்து எனக்கு 685 ரூபா தான் வந்திருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் மாடிக்கு வந்திருந்தேன். ஏன்னா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே தானே உட்காந்துருக்கோம், வெளியில் எங்கேயும் போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். எனக்கு வந்து தனிமையை விட ஆளுகளோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில சமயம் தனிமையில் இருக்கிறது ரொம்ப எரிச்சலாக வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு தனிமையில் இருக்க பிடிக்காது. நான் பெரும்பாலும் ஆள்களோடு இருக்க தான் வந்து விரும்புவேன். பசங்க வந்து பெரிய பிள்ளைகளாக ஆகிட்டதுனால பையன் ஹாஸ்டலுக்கு போயிட்டான், பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் 6 o'clock மேலே தான் வீட்டுக்கு வருவாள். அதனால் நம்ம மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. மாமியார் இருந்த வரைக்கும் ஓகே, மாமியாருக்கு அப்புறம் கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் என்னோடய பெட்டு ஒன்று இறந்து போச்சுன்னு நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எடுத்த விலாகு தான் இது. இது வந்து ஆடி மாதம் பிறக்கறதுக்கு முன்னாடி எடுத்த விலாகு. உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே பூஜை பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உருளியில் மட்டும் இப்போ ரெகுலராக வந்து பூ வந்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பூ வந்து பூக்கிறதுனால உருளியில் மட்டும் டெய்லி பூ சேஞ்ச் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ண இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்காவது சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த தனிமையில் இருக்கும் போது பூஜை பண்ணுறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில, அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாட்டு, அதாவது சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிடும்போது மனசுக்கே ஒரு திருப்தி வந்து இருக்கும் எனக்கு. அன்னைக்கு வந்து அப்படி தான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கந்தசஷ்டி கவசம் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். கந்தசஷ்டி கவசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்ச நேரம் அதை உட்காந்து பாடும்போது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அது ஓடி முடிக்க ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகும். அவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். சாமி கும்பிட்டு முடிக்கும் போது தான் பாப்பா வந்து வருவாள். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். அன்றைக்கும் அப்படி தான் பாப்பா வந்து வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு வந்து கேட்டிருந்தா. சரி வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சது கொஞ்சமும் முளைக்கட்டின பயிர் வந்து கொஞ்சம் இருந்தது. 2யும் வச்சு என்ன செய்யலான்னு யோசித்தேன். அப்புறம் அதை வச்சு அப்படியே இனிப்பு போலி மாதிரி வந்து செஞ்சிடலாம், சப்பாத்தியை வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து போலி செய்கிறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு தானே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கடாயில் நெய் ஊற்றி
தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலையும் பச்சை பயிரும் 2மே வேக வச்சது. பச்சை பயிறு வந்து மொள கட்டினது. அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சா 2யும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இது அப்படியே அந்த தேங்காயோடு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். அதனால் அதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பாப்பாவுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெள்ளை இருக்கு இல்லையா, துருவன வெல்லம், அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காயும் நீங்கள் நச்சு போட்டுக்கலாம். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாவில் சப்பாத்தி திரட்டிட்டு, இது வந்து ஆக்சுவலாக கோதுமை மாவில் பண்ணலாம், மைதா மாவில் பண்ணலாம். நம்ம ஹெல்த்தி வெர்ஷனாக கொடுக்கணும்னா இப்படி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ப்ரோட்டீன் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக கொடுக்குற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கும் இருக்கும். அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பூரணத்தை அப்படியே வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அந்த சப்பாத்தி தேய்ச்சிட்டு நடுவில் வச்சு நம்ம போலியெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அன்னைக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பத்தாமல் போச்சு. ரொம்ப நல்லா இருந்தக்காட்டி எல்லாருமே கொஞ்சம் கூட ஒன்று 2, 3 தான் போட்டிருந்தேன். அது நல்லா இருந்தது. அப்புறம் பூரணம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னு திருப்பியும் நான் வந்து கொஞ்சம் மாவை பிசைஞ்சு திருப்பி எங்களுக்கு வந்து நான் போட்டுக்கிட்டோம். இது எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நான் திரட்டிக்க வேண்டியதான். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே செஞ்சுட்டேன். அதாவது போலி மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக செய்யாமல் சப்பாத்தி மாதிரி நல்லா பெரிய சைஸாகவே செஞ்சுட்டேன். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்தோம்னாக்கும் சூப்பராக வரும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி ஏதாவது போலி செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து இந்த சீயம், அதாவது சீயம் செய்வோம் இல்லையா, இனிப்பு சீயம், அது செய்கிறதுக்குமே இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இது டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் இது டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுங்கிறது நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அது கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ உள்ள பசங்க வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதே சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சுட்டுட்டு அந்த லேயர்லாம் பிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் பாய்.